ஓகே, இந்த வீடியோவில் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு லிஸ்ட்டுனா அந்த லிஸ்ட்டில் வந்து நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அந்த வேல்யூஸ் வந்து எந்த டேட்டா டைப் வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அது இன்டிஜராக இருக்கலாம், ஃப்ளோட்டிங்காக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், பூலியனாக இருக்கலாம். ஸோ எந்த டேட்டா டைப்பாக இருந்தாலும் அந்த வேல்யூவை நம்மளால் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண முடியும். அதேமாரி லிஸ்ட்டோட ஸ்டார்டிங் பொசிஷன் எப்பவுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0, 1, 2 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு எம்டி லிஸ்ட்டை எப்படி டிக்ளேர் பண்ண போகிறோன்னா, நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி எம்டி லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணலாம். இல்லைனா லிஸ்ட்டுன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ எம்டி லிஸ்ட் ஈக்குவல் டு லிஸ்ட் ப்ராக்கெட், அதாவது ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் கொடுத்தோன்னா நம்மளால் எம்டி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 2 டைப்ஸில் நம்மளால் லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ லிஸ்ட்டில் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஒரு இன்டிஜர் வேல்யூ, ஃப்ளோட்டிங், ஸ்ட்ரிங், பூலியன் வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டேன். அதை பிரிண்ட் பண்ணுறது எப்படி, அது ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் இருக்கிற வேல்யூ மட்டும் நம்ம எடுக்க போகிறோன்னா நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நார்மல் அரேஸில் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ லிஸ்ட்டும் அரேவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கிற வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு 2.5. ஸோ அது மாதிரி லிஸ்ட்டில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அப் அண்ட் கிளியர், காப்பி, கவுண்ட், எக்ஸ்டெண்ட், அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ சில மெத்தட்ஸ் இங்கே பார்க்கலாம். ஸோ அப் அண்ட் மெத்தட், ஸோ லிஸ்ட்டு கூட வந்து நான் அந்த வேல்யூவை அப்பன் பண்ண போகிறேன், அதாவது ஆட் பண்ண போகிறேன்னா அப்பன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டில் அந்த வேல்யூ வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன்னா அந்த டைமில் வந்து இன்சர்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ பொசிஷன் கமா வேல்யூ, செகண்ட் பொசிஷனில் நான் வந்து 5ன்ற வேல்யூவை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ 0, 1, 2 செகண்ட் பொசிஷன் 5ன்ற வேல்யூ இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு 2.5ஓட இண்டெக்ஸ் என்னென்னு தெரியணுன்னா இண்டெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 1, 2.5ஓட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 1, ஸோ 1 வருது. ஸோ ஒரு எலமெண்ட் நம்ம பாப் பண்ண போகிறோன்னா பாப் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து லாஸ்ட்டாக இருக்கிற எலமெண்ட் வந்து பாப் பண்ணி விட்டுரும். இந்த இதில் வந்து இமேஜ் தான் லாஸ்ட் எலமெண்ட். ஸோ இமேஜை வந்து அது டெலீட் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ புதுசாக ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்து நம்பர்ஸ் கொடுக்குறேன், 1, 2, 2, 3 அந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து நான் 2ன்ற நம்பரை வந்து நான் கவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ கவுண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி உள்ளே வந்து 2ன்ற எந்த வேல்யூவை கவுண்ட் பண்ண போகிறோம் அந்த வேல்யூவை நான் கொடுக்குறேன். ஸோ 3 2s இருக்குது. ஸோ 3ன்ற ரிசல்ட் வருது நமக்கு. இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து நான் ரிவர்ஸ் பண்ண போகிறேன். 6 5 2 5 அந்த மாதிரி ஒரு ஆர்டரில் கொண்டு வர போகிறேன்னா ரிவர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த லிஸ்ட் இப்போ ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு லிஸ்ட்டு கூட இன்னொரு லிஸ்ட்டு நான் அப்பன் பண்ண போகிறேன். அந்த டைமில் வந்து நம்ம சிம்பிளாக எக்ஸ்டெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ மை லிஸ்ட்டுன்றது பழைய லிஸ்ட்டு, நியூ லிஸ்ட்டுன்றது புது லிஸ்ட்டு. ஸோ ரெண்டுத்தையும் நான் அப்பன் பண்ண போகிறேன். இப்போ ஸோ எக்ஸ்டெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணோன்னா நமக்கு ஃபைனலாக அந்த லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸும் இது கூட அப்பண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற நம்ம டிக்ளேர் பண்ண டைப் கரெக்டாக எந்த டைப்பில் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அதை நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வந்து டைப் பண்ணுற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோன்னா நம்மளால் அது எந்த டைப்பில் இருக்குன்றத, எந்த டேட்டா டைப்பில் இருக்குன்றத ஃபைண்ட் பண்ண முடியும். இங்கே வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளோட்டிங் வேரியபிள், இன்னொன்று ஸ்ட்ரிங் வேரியபிள். ஸோ ஃப்ளோட்டிங் கரெக்டாக டைப் ஃபைண்ட் பண்ணுது, அதே மாதிரி ஸ்ட்ரிங்கும் ஃபைண்ட் பண்ணுது. ஸோ டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் எந்த டேட்டா டைப்பில் இருக்குன்றதை நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, இது வந்து நம்ம எப்படி ஒரு இன்புட் நார்மலாக யூசர்லேருந்து கெட் பண்ணுறதுக்கு எப்படின்னா இன்புட்ற மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் யூசர்லேருந்து இன்புட் கெட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 20 கொடுக்குறேன்னா ஸோ 20 வந்து நம்ம எக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் நம்மளால் லிஸ்ட் டேட்டா டைப்பை வந்து யூஸ் பண்ண முடியும். அது டேட்டா டைப்னு சொல்லலாம், இல்லை டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் வந்து டபுள்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.